Hi guys, welcome to Tamil Tutorial. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா Ansible Jinja டெம்ப்ளேட்ஸோட டெமோ பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் Ansible Jinja டெம்ப்ளேட்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் அதோட டெமோ அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டெமோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் நான் அந்த ஜிஞ்சா டெம்ப்ளேட்டு டெமோ யூஸ் பண்ணுற ஃபோல்ட்ரு. ஸோ இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ட்ரீ ஸ்ட்ரக்சரை போட்டோம்னா இந்த 11 எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது ஜிஞ்சா 2 டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணிவிட்டு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிஞ்சா 2ல் எப்படி இஃப் கண்டிஷன் அக்சஸ் பண்ணுறதை பார்ப்போம். ஸோ இது எல்லாமே ஜிஞ்சா 2 டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே நான் ப்ளே புக்குள்ளே தான் அக்சஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா எக்ஸாம்பிளும் ப்ளே புக்குள்ளே தான் இருக்க போகுது. ஸோ ஒரு ப்ளே புக்கில் எப்பயும் போல் ட்ரிபிள் ஐஃபன் இருக்கும். அண்ட் தென் ஃபஸ்ட் இதில் வந்து அதோட லேபிள் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹோஸ்ட்டில் நம்ம ஹோஸ்ட் நேம் ஒரு குரூப் ஹோஸ்ட்டு நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ கேதர் ஃபேக்ட்ஸ் ஈக்குவல் ட்ரூ கொடுத்தோம்னா அந்தந்த ஹோஸ்ட்டோட டிஸ்கவர்டு வேரியபிள்ஸ் நமக்கு அக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு டாஸ்கில் பார்த்திங்கன்னா Ansible Jinja 2 இஃப் கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ Jinja 2 டெம்ப்ளேட் உள்ள அக்சஸ் பண்ணுறதுக்காக டீபக் மாடலில் மெசேஜில் நான் வந்து Jinja 2 டெம்ப்ளேட் வந்து நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ Jinja 2 டெம்ப்ளேட்டு இஃப் கண்டிஷன் எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு செட் பிரேஸ் பர்சன்டேஜ் போட்டுட்டு ஸோ ஸ்பேஸ் விட்டு இஃப் கண்டிஷனில் இங்கே நான் ansel_host name ஈக்குவல் டு ansnode 2 கொடுத்துருக்கேன். அண்ட் தென் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஐஃபன் போட்டு பர்சன்டேஜ் கர்லி பேஸ் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இப்போ ஐஃபன் எதுக்கு நான் இங்கே போடுறேன்னா நியூ லைன் வந்து ஒவ்வொரு தடவையும் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இங்கே நான் ஐஃபன் போட்டு பர்சன்டேஜ் செட் பிரேஸ் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது கீழே பார்த்திங்கன்னா என்ன ஸ்டேட்மெண்ட் இங்கே பிரிண்ட் பண்ணணுமோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம். அதை தான் இங்கே நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் ansnode 2 host. அண்ட் தென் இஃப் கண்டிஷன் ஓப்பன் பண்ணால் அதை க்ளோஸ் பண்ணணும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா end if போடணும். ஸோ இப்போ நான் இந்த ரன் புக்குன்னு இப்போ நான் ரன் பண்ணேன்னா ஸோ திஸ் இஸ் ansnode 2 ஹோஸ்ட்டுன்னு ansnode 2 எப்போ ரன் ஆகுதோ அந்த நேரத்தில் திஸ் இஸ் ansnode 2 ஹோஸ்ட்டுன்னு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நான் அந்த ப்ளே புக்கை இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ Ansible playbook Jinja 2 டெம்ப்ளேட். ஸோ இப்போ ரன் ஆகி முடிச்சிருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ansnode 2 எங்கே ரன் ஆகிருக்கோ அந்த இடத்துல ஸோ திஸ் இஸ் node 2 ஹோஸ்ட்டுன்னு டிஸ்பிளே இருக்குது. ஸோ இதுதான் சிம்பிள் இஃப் கண்டிஷன் இன் Jinja 2 டெம்ப்ளேட். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சேம் தான். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இஃப் கண்டிஷனில் எல்இஃப் எப்படி அக்சஸ் பண்ணுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ எப்பயும் போல் செட் பிரேஸ் பர்சன்டேஜ் போட்டு இஃப் கண்டிஷனில் ansel_host name equal to ansnode 2 இருந்துச்சுன்னா ஸோ திஸ் இஸ் ansnode 2 ஹோஸ்ட்டுன்னு வரும். ஸோ லாஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா நான் ansnode 2ன்னு ஹார்ட் கோட் பண்ணியிருந்தேன். இதில் வந்து நான் டிஸ்கவர்டு வேரியபிள்ஸ் வந்து நான் அப்படியே டைனமிக்காக நான் டிஸ்பிளே பண்ண வச்சுருக்கேன் வேரியபிள் பாஸ் பண்ணி. ஸோ சேம் அதுக்கடுத்து எல்இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம். எல்சிஃப்னு நம்ம மற்ற ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்இஃப்னு போடணும். ஸோ சேம் Ansible host name equal to ansnode 3ன்னு இருந்துச்சுன்னா ஸோ திஸ் இஸ் ansnode 3 host with modifications டிஸ்பிளே ஆகும். அண்ட் தென் end if கண்டிஷன் இப்போ க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த ப்ளே புக்கு இப்போ நான் ரன் பண்ணுறேன். Ansible playbook Jinja 2 playbook. ஸோ இப்போ இந்த அவுட்புட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ansnode 2 வர இடத்துல ansnode 2 ஹோஸ்ட் டிஸ்பிளே இருக்குது. ansnode 3 வர இடத்துல ansnode 3 ஹோஸ்ட் வித் மாடிஃபிகேஷன் டிஸ்பிளே இருக்குது. ஸோ இது வந்து Jinja 2 டெம்ப்ளேட்டில் எல்இஃப் கண்டிஷன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் டெமோக்கு போவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்இஃப் எல்ஸ் கண்டிஷன் எப்படி அக்சஸ் பண்ணுன்றதை பார்ப்போம். ஸோ இந்த ப்ளே புக்கு இப்போ நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ சேம் அதில் வர மாதிரியே தான். ஸோ எல்இஃப்க்கு அப்புறம் எப்படி டிஃபால்ட்டு மெசேஜாக நம்ம எப்படி எல்ஸ் கண்டிஷன் எப்படி நம்ம அக்சஸ் பண்ணுன்றது தான். ஸோ சேம் எல்இஃப்க்கு கீழே எல்ஸ் போட்டுட்டேன். ஸோ அதில் வந்து டிஃபால்ட்டு மெசேஜ் நீங்கள் என்ன டிஸ்பிளே பண்ணணும் அதை டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இது வந்து உங்கள் இஷ்டம், உங்கள் ப்ராஜெக்ட் ரெக்யர்மெண்ட் தகுந்த மாதிரி லாஜிக் தகுந்த மாதிரி நீங்கள் இதில் டிஸ்பிளே பண்ண வச்சுக்கலாம். ஸோ சேம் அதே கோடு தான். ஸோ இங்கே எல்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ப்ளே புக்கை வந்து இப்போ ரன் பண்ணுவோம்.
ஸோ இப்போ எல்ஸ் கண்டிஷன் வந்து எங்கெல்லாம் அந்த கண்டிஷன் அப்ளை ஆகலோ அந்த இடத்துல வந்துட்டு டிஃபால்ட் மெசேஜ் இங்கே டிஸ்பிளே இருக்குது. ஸோ நம்ம கண்டிஷன் ட்ரூவான இடத்துல ஃபுல்லாக அந்த டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் அப்படி இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இதுதான் எல்இஃப் எல்ஸ் கண்டிஷனோட எக்ஸாம்பிள். ஸோ இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போவோம். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் எப்படி டிஃபைன் ஆகிருக்கு டிஃபைன் ஆகலைன்றதை நம்ம இதை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம் இஃப் கண்டிஷனில். ஸோ சேம் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இஃப்பில் வந்துட்டு எக்ஸாம்பிள் அண்டர் ஸ்கோர் வேரியபிள்ன்ற ஒரு வேரியபிள், இந்த வேரியபிள் வந்து டிஃபைன் ஆயிருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு வந்து இஸ் டிஃபைன்டுன்னு போட்டிங்கன்னா இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இஃப் அண்டர் ஸ்கோர் வேரியபிள் இஸ் டிஃபைன்டுன்னு டிஸ்பிளே ஆகும். அப்படி இல்லைன்னா எல்ஸ் பார்ட்டில் எக்ஸாம்பிள் அண்டர் ஸ்கோர் வேரியபிள் இஸ் நாட் டிஃபைன்டுன்னு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் எல்ஸ் இஃப் வந்து வேரியபிள் டிஃபைன் ஆயிருக்கான் டிஃபைன் ஆகலைன்ற பேஸ் பண்ணி இங்கே நம்ம கண்டிஷன் செக் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ப்ளேபுக்கை நான் ரன் பண்ணுறேன். ஆன்சிபிள் -playbook. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எதுலேயுமே வேரியபிள் டிஃபைன் ஆகாதனால ஸோ வேரியபிள் இஸ் நாட் டிஃபைன்டுன்னு வருது. ஸோ இது வந்து வேரியபிள் டிஃபைன் பண்ணாமல் இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா வேரியபிள் டிஃபைன் பண்ணியிருப்பேன். ஸோ எப்படி டிஃபைன் பண்ணியிருப்பேன்னா, ஸோ செட்டுன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி எக்ஸாம்பிள் டெஸ்கோர் வேரியபிள் ஈக்குவல் டு டிஃபைன்டு ஸோ அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த இதில் இஃப் கண்டிஷனில் வந்து எக்ஸாம்பிள் டெஸ்கோர் வேரியபிள் இஸ் டிஃபைன்ட் ஆயிருந்துச்சுன்னா எக்ஸாம்பிள் வேரியபிள் இஸ் டிஃபைன்டுன்னு வரும். ஸோ எல்ஸ் பார்ட்டு அப்படி டிஃபைன் ஆகிருக்கலன்னா ஸோ எக்ஸாம்பிள் அண்டர் ஸ்கோர் வேரியபிள் இஸ் நாட் டிஃபைன்டுன்னு வரும். ஸோ இப்போ நம்ம இங்கே ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருக்கறனால ஸோ இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகி இப்போ இந்த அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகும் எல்லா இதுலேயும். ஸோ இப்போ நான் அந்த ப்ளேபுக்கை ரன் பண்ணுறேன். ஆன்சிபிள் -playbook jinja2 _ playbook.yaml. ஸோ இங்கே நான் வேரியபிள் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறனால ஸோ டிக்ளேர் பண்ணியிருக்கிறனால இப்போ இங்கே வந்து எக்ஸாம்பிள் வேரியபிள் இஸ் டிஃபைன்டுன்னு சொல்லிட்டு 4 ஹோஸ்ட்லேயும் அது இப்போ டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வேரியபிள் டிஃபைன் பண்ணுறது jinja2 டெம்ப்ளேட்டில் செட்டுன்ற கீபோர்டு யூஸ் பண்ணி. ஸோ இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் வந்து jinja2 ஃபார் லூப் எப்படி நம்ம அக்சஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம் இந்த எக்ஸாம்பிளில். ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா ஸோ சேம் அதே மாதிரி தான். ஸோ இதில் வந்துட்டு செட் பிரேஸ் பர்சன்டேஜ் போட்டு ஃபார் என்ட்ரி இன் ஆன்சிபிள் all underscore IPv4 underscore addresses. ஸோ இது வந்து ஹோஸ்ட் வேரியபிள் ஹோஸ்ட்டில் டிஸ்கவர் பண்ண ஐபி அட்ரஸஸ் எல்லாமே இதில் டிஸ்பிளே ஆகும். ஸோ அது வந்து இதில் இருக்கிற ஒவ்வொரு டேட்டா எல்லாமே என்ட்ரின்ற வேரியபிளில் சேவ் ஆகிடும். ஸோ அந்த என்ட்ரின்ற வேரியபிள் வந்து நான் அதோட இண்டெக்ஸை வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு loop.indexன்னு போடுவாங்க. ஸோ இது ஃபார் லூப் வந்து நம்ம டிஃபால்ட்டாக loop.indexன்னு போட்டுக்கலாம். ஸோ அதோட வேல்யூ டிஸ்பிளே பண்ணுறதுக்கு வந்து இந்த என்ட்ரின்ற வேரியபிள் தான் நம்ம இங்கே அக்சஸ் பண்ணணும். ஸோ எப்படி ஃபார் ஈச் ஃபார் லூப்லாம் எப்படி நம்ம பவர் ஷெல் இது எல்லாமே இருக்குமோ ஸோ சேம் வைஸ் அதே மாதிரி தான். ஸோ ஃபார் என்ட்ரி இன் ஆன்சிபிள் all underscore IPv4 underscore addresses. ஸோ இதோட இருக்க ஒவ்வொரு என்ட்ரியும் ஃபார் லூப்பில் போட்டு நம்ம வந்து அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ளேபுக் வந்து எப்படி ரன் ஆகுதுன்னு பார்ப்போம். ஆன்சிபிள் -playbook jinja2 template. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐபியும் கரெக்டாக டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ ஒவ்வொருலையும் என்ட்ரி வந்து இந்த ஐபி அட்ரஸ் இதுவும் அசைன் ஆகிருக்கு. ஸோ 3 அட்ரஸ் வந்து அசைன் ஆகிருக்கு ஒவ்வொரு இதுலேயும். ஸோ இப்படி தான் வந்து ஃபார் லூப் வந்து நம்ம jinja2 டெம்ப்ளேட்டில் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ரேஞ்ச் இது எப்படி யூஸ் பண்ண. ஸோ பைத்தானில் தான் ஆன்சிபிளை க்ரியேட் பண்ணியிருக்கனால ஸோ பைத்தானில் இருக்க எல்லா ஃபங்க்ஷன்ஸு எல்லா கீவேர்டு எல்லாமே இதில் மோஸ்ட்லி நம்மளால் யூஸ் பண்ண முடியும்.
பைப்லைன் யூஸ் பண்ணி பண்ணலாம், இல்லை டேரெக்டாக நம்ம ரேஞ்ச் இதில் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ இப்போ ஃபார் என்ட்ரி இன் ரேஞ்ச் ஆஃப் 1,11. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 to 10 வரை இப்போ டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்ப்போம் என்ன அவுட்புட் வரும்னு. Ansible playbook jinja2 underscore playbook.yaml. ஸோ இப்போ நான் ரன் பண்ணிட்டேன். ஸோ ஃபார்வர்டில் பார்த்தீங்கன்னா இப்போ 1 to 10 வரை டிஸ்பிளே இருக்குது. பிகாஸ் அந்த 11th இது வந்து ஒமிட் பண்ணிடும். இந்த வேல்யூ டிஸ்பிளே ஆகாது ரேஞ்சில், நீங்கள் செகண்டு பேராமீட்டராக கொடுக்குறது. ஸோ இதுதான் ஃபார் லூப் யூஸிங் ரேஞ்சு. ஸோ இதில் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ jinja2வில் எப்படி பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுன்றதை பார்ப்போம். ஸோ cat jinja2. ஸோ சேம் இதே மாதிரி தான். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா ரேஞ்சை ரிடியூஸ் பண்ணிவிட்டு, ஸோ greater than 5 இருந்துச்சுன்னா இந்த வேல்யூ வந்து நான் ரிவர்ஸ் பண்ணுறேன். ஸோ ஃபார் என்ட்ரி இன் ரேஞ்ச் ஆஃப் 10 to 0 and -1. ஸோ 10லேருந்து 10, 9, 8, 7, 6, 5. ஸோ இது வந்து greater than 5 இருந்தால் அது வரை டிஸ்பிளே ஆகும் ரிவர்ஸில். ஸோ இஃப் என்ட்ரி டபுள் ஈக்குவல் டு 5 இருந்தால் அது வந்து பிரேக் ஆயிரும். ஸோ அண்ட் தென் இஃப் கண்டிஷன் நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணிக்கனால என்டிஎஃப் இங்கே கொடுத்துருக்கேன். அண்ட் தென் அது கீழே வந்துட்டு என்ட்ரி நான் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அண்ட் தென் எண்டு ஃபார். ஸோ ஃபார் லூப் க்ளோஸ் பண்ணுறதுக்கு எண்டு ஃபார் பண்ணணும். எப்படி என்டிஎஃப் போட்டுறோமோ ஸோ சேம் அது மாதிரி எண்டு ஃபார் போடணும். ஸோ இப்போ நான் இந்த ரன் புக்கை ரன் பண்ணுறேன். ஸோ Ansible -playbook. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ greater than 5ல் என்னென்னலாம் வேல்யூஸ் வருதோ ஸோ அது ஃபுல்லாக ரிவர்ஸில் டிஸ்பிளே ஆகுது. ஸோ 10, 9, 8, 7, 6. ஓகேவா? ஸோ இப்போ 5 இருக்கிற இடத்துல 5 வரும்போது கரெக்டாக பிரேக் ஆயிடுது. ஸோ இது வந்து எப்படி நம்ம பிரேக் கண்டிஷன் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்லாம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி அக்சஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நார்மலாக நீங்கள் அது போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களால் பிரேக் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே சாதாரணமாக இதில் யூஸ் பண்ண முடியாது ப்ளேபுக்கில். ஸோ அதுக்கு வந்து கான்ஃபிக் ஃபைலில் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணணும். ஸோ அது என்ன சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ jinja2 extensions equal to jinja2.extend.loopcontrols. ஸோ இந்த ஒரு plugin மாதிரி இருக்கிறது வந்து நம்ம இந்த எக்ஸ்டென்ஷன்ஸை வந்து நம்ம எனேபிள் பண்ணோம் ansible.config-ல. ஸோ நீங்கள் எனேபிள் பண்ணால் தான் பிரேக் ஸ்டேட்மெண்ட் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டில் உங்கள் ப்ளேபுக்கு jinja2 டெம்ப்ளேட்டில் வந்து உள்ள பிரேக் கண்டிஷன்ஸ் பிரேக் ஸ்டேட்மெண்ட் அண்ட் தென் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ஒர்க் ஆகும் ப்ளேபுக்குள்ளே. ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்டென்ஷன்ஸு கண்டிப்பாக நீங்கள் எனேபிள் பண்ணணும் ansible.config-ல. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், மறந்துடாதீங்க, இல்லைன்னா உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ சேம் இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். 9th எக்ஸாம்பிள். இதில் பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆல்ரெடி நம்ம பிரேக் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்த மாதிரி தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கண்டினியூ யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு ஃபார் என்ட்ரி இன் ரேஞ்ச் ஆஃப் 10,0ல் ஸோ இஃப் என்ட்ரி இஸ் ஆடு. ஸோ இந்த ஆடுன்றது பார்த்தீங்கன்னா பைத்தான் டிஃபால்ட் ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கிறது எல்லாமே Ansible-ல ஓவர்ரைட் பண்ணி மெத்தட்லாம் எழுதியிருக்காங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக ஈஸி1 ஈஸாடுன்னு யூஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இஃப் என்ட்ரி இஸ் ஆடுன்னு இருந்தால் ஸோ கண்டினியூ ஆகிட்டு நெக்ஸ்ட்டு ஆட் வேல்யூ எல்லாமே டிஸ்பிளே பண்ணோம். ஸோ அதுக்கு என்ட்ரின்ற வேரியபிள் இங்கே நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ அந்த தென் எண்டு ஃபார் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ப்ளேபுக்கை இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். Ansible playbook jinja2_playbook.yaml. ஸோ இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா இஃப் இஸ் ஆடாக இருந்தால் அது வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸோ ஈவன் மட்டும் இப்போ இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ 2, 4, 6, 8, 10. ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும் jinja2வில். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இது வந்து jinja2 ஃபில்டர்ஸ் பார்க்க போகிறோம் இதில். ஸோ இந்த கோடில் பார்த்தீங்கன்னா jinja2 ஃபில்டர்ஸ்க்கு வந்துட்டு நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோன்றதை பார்ப்போம். ஸோ எப்படி பைத்தானில் மின் வேல்யூ, மேக்ஸ் வேல்யூ, யூனிக்கு, டிஃபரன்ஸு, URL ஸ்பிளிட் என்னெல்லாம் ஃபங்க்ஷன்லாம் பைத்தானில் சின்ன சின்ன ஃபில்டர்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுவோமோ
ஸோ அது எல்லாமே இதுலேயும் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அதை தான் இங்கே நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு Jinja2 ஃபில்டர்ஸை டிஸ்பிளே பண்ணிவிட்டு, ஸோ இதோட மின் வேல்யூ, ஸோ டபுள் கோட்ஸுக்குள்ளே லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸில் பைப்லைன் போட்டு நான் மின் ஃபங்க்ஷன் நான் இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது மினிமம் வேல்யூ வேணும்னா 1 இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ சேம் அதே மாதிரியே இதில் மேக்ஸ் ஃபங்க்ஷன் நான் இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கேன் பைப்லைன் போட்டு. இதில் வந்து 5 டிஸ்பிளே ஆகும். ஸோ அண்ட் தென் யூனிக் வேல்யூஸ், ஸோ ஒரு நிறைய வேல்யூஸ் கொடுத்துட்டு டூப்ளிகேட் வேல்யூஸ்லாம் கொடுத்துட்டு, ஸோ அதிலோட யூனிக் வேல்யூ மட்டும் எடுத்துகிட்டு வா அப்படின்னா, ஸோ சேம் அதே மாதிரி பைப்லைன் போட்டு யூனிக் கொடுத்தோன்னா யூனிக் வேல்யூ மட்டும் டிஸ்பிளே ஆகும். அண்ட் தென் டிஃபரன்சஸ், ஸோ ஒரு 2 லிஸ்ட் இருக்குன்னா ஸோ 2 லிஸ்ட்டோட டிஃபரன்சஸை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துட்டு ஸோ டிஃபரன்ஸ் ஆஃப் அனதர் லிஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா, ஸோ இந்த 2 3 4 தவிர 1 5 டிஸ்பிளே ஆகும். ஸோ சேம் அதே மாதிரி ரேண்டம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு, ஸோ 3 நேம் கொடுத்துட்டு ரேண்டம் நேம் வந்து கெட் பண்ணுறதுக்காக ஸோ பைப்லைன் லிஸ்ட்டுக்குள்ளே பைப்லைன் போட்டு நம்ம வந்து ரேண்டம்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு யூஆர்எல் ஸ்ப்ளிட் பண்ணுறது எப்படின்றத பார்ப்போம். ஸோ ஒரு பெரிய யூஆர்எல் கொடுத்துட்டேன். ஸோ அந்த யூஆர்எல்லில் நான் எனக்கு ஹோஸ்ட் நேம் மட்டும் வேணும்னா ஸோ பைப்லைன் போட்டு யூஆர்எல் இந்த சிங்கிள் கோட்ஸ்குள்ளே ஹோஸ்ட் நேம் கொடுத்தீங்கன்னா ஹோஸ்ட் நேம் மட்டும் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுதான் docs.ansible.com. ஸோ இது டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் இந்த ரன் புக்கை ரன் பண்ணுறேன். ansible-playbook. ஸோ இப்போ இதில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து மின் வேல்யூ வந்து 1 வந்துருச்சு, மேக்ஸ் வேல்யூ 5 வந்துருச்சு. ஸோ அண்ட் தென் இது யூனிக் வேல்யூஸ், ஸோ இது டூப்ளிகேட்டை நிறையா இருந்தாலும் அதில் யூனிக் வேல்யூஸ் மட்டும் 1 2 3 4 5 வந்துருச்சு. அண்ட் தென் இதோட டிஃபரன்ஸு, ஸோ 2 3 4 விட்டுட்டு 1 5 டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ ரேண்டமாக இப்போ ராப் ரன் ஆகிருக்கு வந்திருக்கு. ஸோ இதில் வந்து யூஆர்எல் ஸ்பிட்டில் ஹோஸ்ட் நேம் மட்டும் எடுத்துக்கிட்டு docs.ansible.com அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ ரேண்டம்காக இப்போ நான் திரும்பி ரன் பண்ணுறேன் ப்ளே புக்கை. ஸோ நான் ப்ரீவியஸ் இதில் ரனில் வந்து ராப் வந்துச்சு. ஸோ இப்போ இதில் வந்து ஜெயின் வருது. ஸோ இந்த மாதிரி 2 தடவை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும் ரேண்டமாக அவுட்புட் வரதா. ஸோ ஜெயின் திரும்பியும் வந்திருக்கு. ஸோ இப்படி தான் வந்து Jinja2ல் ஃபில்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போவோம். லாஸ்ட் எக்ஸாம்பிள் ஸ்க்ரீன் கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எப்படி Jinja2 டெம்ப்ளேட் வந்து எக்ஸ்டர்னலாக எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறதை பார்ப்போம். ஸோ Jinja2 டெம்ப்ளேட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி .j2 தான் Jinja2ஓட ஆக்சுவல் எக்ஸ்டென்ஷன். நம்ம இது YAML ஃபைலாகவும் யூஸ் பண்ணலாம், .j2 ஃபைலாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த template.j2வில் என்ன வேல்யூஸ் இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ சேம் வந்து என்ன இப்போ லாஸ்ட்டு 10 எக்ஸாம்பிள்ஸில் என்னெல்லாம் பார்த்தோமோ அதோட Jinja2 லூப்ஸ், இஃப் கண்டிஷன், elif, else if, ஸோ வேரியபிள் டிஃபைன் பண்ணியிருக்கோமா பண்ணலையா, அண்ட் தென் ஃபார் லூப்பு, ஃபார் ரேஞ்சு, ஃபார் ரேஞ்சில் ரிவர்ஸ் எப்படி பண்ணுறது, அண்ட் தென் ஈவன் வந்து இஸ் ஆடான்னு போட்டு அதோட ஈவன் வேல்யூஸ் எல்லாமே இருக்கிறது, அண்ட் தென் இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம யூஸ் பண்ண ஃபில்டர்ஸ். ஸோ இது எல்லாமே ஒரே எக்ஸாம்பிளாக .j2 ஃபைலை வந்து நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த .j2 ஃபைலை வந்து எப்படி நம்ம அக்சஸ் பண்ணுறது ப்ளேபுக்கில் அப்படின்றத இந்த ஃபைலை இப்போ நம்ம பார்ப்போம் ப்ளேபுக்கில். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஸோ ஒரு ப்ளே க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் டெம்ப்ளேட்டுன்றதை வந்துட்டு ஸோ .j2 நீங்கள் ஃபைல் அக்சஸ் பண்ணுறீங்கன்னா டெம்ப்ளேட்டுன்ற மாடல் யூஸ் பண்ணணும். ஸோ சோர்ஸ் வந்து நீங்கள் .j2 ஃபைல் எங்கே நீங்கள் ஃபைல் க்ரியேட் பண்ணுறீங்களோ அதோட பாத்து கொடுத்துட்டு ஸோ ரிமோட் ஹோஸ்ட்டில் ஏதாவது ஒரு ஃபோல்டர் பாத்தில் அதை நான் வந்து ஒரு ஹோஸ்ட் நேம் வேரியபிள் க்ரியேட் பண்ணிட்டு .outன்ற ஒரு ஃபைல் நேமில் நான் எக்ஸ்டென்ஷனில் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ட்ரிம் பிளாக்ஸ், ஸோ இது ஒவ்வொன்றும் எஸ்கேப் கேரக்டர் சீக்வன்ஸ் மாதிரி தான். ஸோ ஒவ்வொரு இதுவுமே நம்ம ட்ரிம் பண்ணி கொடுக்கோம் அவுட்புட்டு. ஸோ இப்போ நான் ரன் புக்கை ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைல் காப்பி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அந்த ஹோஸ்ட்டில் போய் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஆன்ஸ் நோடு 1ல் போய் நம்ம பார்ப்போம் ஃபைல் க்ரியேட் ஆகிருக்காங்க. ஸோ பார்த்து வந்து /temp. ஸோ ஆன்ஸ் நோடில் /temp
ஸோ இது answer_host வந்து நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். அதோட வேல்யூ எப்படி வந்திருக்கும்னா ஸோ answer node 1_temp.out. சாரி எஸ். ஸோ கேட் போட்டு அதோட வேல்யூஸ் எல்லாமே பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ பெர்ஃபெக்டாக அதுக்கு தகுந்தமான வேல்யூஸ் எல்லாமே இதில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ வேரியபிள் இஸ் டிஃபைன், ஃபார் லூப்பு, ஸோ ரேஞ்சில் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ மின் வேல்யூ, மேக்ஸ் வேல்யூ, யூனிக் வேல்யூஸ் அண்ட் தென் டிஃபரன்ஸ் ஆஃப் வேல்யூஸ், ரேண்டம் வேல்யூஸ் அண்ட் தென் யூஆர்எல் ஸ்கிரிப்ட். ஸோ நம்ம டெம்ப்ளேட் ஃபைல் வந்து .j2 ஃபைலில் கிரியேட் பண்ணணும். அந்த .j2 ஃபைலில் வந்து ப்ளேபுக் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு டெம்ப்ளேட் மாடல் யூஸ் பண்ணிட்டு ஸோ உங்கள் டெஸ்டினேஷன் மேனேஜ் நோட்ஸில் வந்து நீங்கள் அந்த ஃபைலை காப்பி பண்ணி ஏதாவது ஒரு ஃபைலை அவுட்புட்டு கொண்டு வரதுக்கு இந்த மாதிரி தான் நம்ம கிரியேட் பண்ண எக்ஸாம்பிள். ஸோ டோட்டல் 11 எக்ஸாம்பிள்ஸ் இந்த வீடியோஸில். ஸோ இந்த 11 எக்ஸாம்பிள்ஸும் நீங்கள் ஒவ்வொரு எக்ஸாம்பிளாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இது புரியும். இது ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ளேபுக் கிரியேட் பண்ணும்போது கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.